நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரிடமும் நல்ல கனி கொடுக்குற மரங்களாக நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம மீட்கப்பட்டதுக்கு காரணம் மற்றவங்களையும் மீட்கப்படணும். அதனால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, ரட்சிப்புங்க கிருபையை பெற்றதுக்கு காரணம் மற்றவர்களையும் ரட்சிப்பின் வழியாக நம்ம கூட்டி கொண்டு வரணும். இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிறேன். ஏசாயா 5வது அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அதை சுற்றி வேலி அடைக்கிறாரு. அதில் இருக்கிற கற்களை வெளியில் எடுத்து போடுறாரு. அதில் நட்குல திராட்சை செடிகளை நடுகிறாரு. அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுகிறாரு. அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணிக்கிறாரு. அது நல்ல அந்த மரம் திராட்சை தோட்டம் நல்ல பழங்களை தருன்னு சொல்லி காத்திருக்கிறாரு. அதுவோ கசப்பான பழங்களை தருகிறது. கசப்பான பழங்களை தந்த உடனே அந்த மரத்துக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுங்களா? நீங்கள் ஏசாயா 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேலியை எடுத்து போட்டுறாரு. அது மேய்ந்து போடப்படும். அதில் உள்ள அடைப்புகளை எடுத்து போடுறாரு. அது மிதியுண்டு போகும். அது பாழாக்கப்படுகிறது. அதில் முட்செடிகளும் முறிஞ்சல்களும் முளைக்கிறது. அந்த தோட்டத்தில் மழையே வராதபடிக்கு மேகத்துக்கு கட்டளை அடிக்கிறாரு. ஒரு நல்ல கனி இருக்குன்னு சொல்லி முதல்ல நல்லபடி பாதுகாக்கிறாரு. ஆனால் நல்ல கனி கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல கனிகளை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் கர்த்தர். யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனிகளை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? மனிதர்களை பிடிப்பது தான் நம்மளுடைய அடிப்படை நோக்கம். மனிதர்களை பிடிப்பதுன்னா கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லுது. அதுதான் மனிதர்களை பிடிப்பது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அத்தி மரத்தை பைபிளில் போட்டிருக்குது. அத்தி மரத்தை தூரத்திலிருந்து பார்க்குறாரு. நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் அதில் இலை மட்டும்தான் இருக்குது, கனி இல்லை. உடனே அந்த அத்தி மரத்தை சாப விடுறாரு. ஆனால் அதே அத்தி மரத்தை ஊமையாக சொல்கிறாரு, அந்த அத்தி மரத்தில் 3 வருடம் நல்ல கனி கொடுக்கல. அது இன்னும் 1 ஆண்டு கிருபையாக கூட்டி கொடுக்கப்படுகிறது அந்த அத்தி மரத்துக்கு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையினால தான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி என்றைக்கோ நம்மளுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். ஆனால் இன்றைக்கி நம்ம வாரந்தோறும் மெசேஜ் கேட்குறோம். ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதை கேட்டும் நம்ம இன்றைக்கி நல்ல கனிகளை கொடுக்குறோமா? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற நல்ல கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம நல்ல கனிகள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்துக்கு திராட்சை தோட்டத்துக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சதோ அதே பனிஷ்மெண்ட் தான் நமக்கும் கிடைக்கும். அந்த கிருபை நம்மளை விட்டு போயிடும். அந்த கிருபை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பரிதாபம் தான். அதை நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, இனிமே இன்னையிலிருந்து உங்களுக்கு பிரியமுள்ள கனிகளை நான் கொடுக்கத்தக்க எனக்கு கிருபையை கொடுக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் மனிதர்களை பிடிப்பேன், அதாவது ஒவ்வொரு நாளும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.